நேற்று நீட் 2025 அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷனோட ரிசல்ட் வந்துச்சு. ஜேஇ நீட் ஆர் எனி அதர் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ் அப்படிங்கிறதுல யங்ஸ்டர்ஸ்க்கு இருக்கிற பெரிய சேலஞ்ச் அப்படின்றது இந்த நெகட்டிவ் மார்க்கிங்ஸ் தான். அண்ட் அவுட் ஆஃப் 22 lakhs ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ அப்பியர்ட், நிறைய பேர் வந்து 600க்கு மேலே வாங்கியிருக்காங்க. அதில் அதிகமான குவாண்டம் நம்பர் ஆஃப் பீப்புள் வாங்கியிருக்கிறது 300லேருந்து 400க்குள்ளே, பிகாஸ் ஆஃப் த டஃப் question papers set this time. 2016 அப்புறம் this was the toughest question paper. பட் இந்த வீடியோட கண்டென்ட் வந்து ஒரு எக்ஸாம் எழுதி முடித்து அதனுடைய ரிசல்ட் அப்படிங்கிறதெல்லாம் வந்துச்சுன்னு வைங்களேன். அந்த ரிசல்ட் அப்படிங்கிறத நம்ம எப்படி ஏற்றுக்கிறது, ஃபெயிலியர், சக்ஸஸ், ஹாஃப் ஃபெயிலியர், ஹாஃப் சக்ஸஸ் அப்படின்ட்டு எந்த ரிசல்ட்டாக இருந்தாலும், காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு ஆர்கனைசேஷனில் வந்துக்கிட்டு நம்ம வேலைக்கு போகிறதுக்கு வந்து எழுதுகிற ஆப்டிடியூட் எக்ஸாமினேஷன் எதுவாக இருந்ததுனாலும் சரி, ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் கான்செப்ட் என்னன்னு சொல்லி கேட்டால், அந்த எக்ஸாமுடைய ரிசல்ட் அப்படிங்கிறது நீங்கள் போட்ட உங்கள் உழைப்பில் உங்களுக்கு கிடைச்ச வெகுமதி. ஃபெயிலியர், சக்ஸஸ், ஹை மார்க்ஸ், லோ மார்க்ஸ், மீடியம் மார்க்ஸ், பெர்சன்டைல் அப்படிங்கிறத பற்றிலாம் இங்கே நான் பேசலை, அதுக்கான எக்ஸ்பர்ட்டும் நான் இல்லை. ஆனால் இஃப் யூ ஆர் எ பர்சன் ஹூ ஹேஸ் காட் அ ரிசல்ட் out of a competitive examination like NEET 2025 or any other examination, உங்களுக்கு கிடைச்ச மார்க் அப்படிங்கிறது you have to own it. You have to literally own it. அதுக்கு பேர் தான் அக்செப்டன்ஸ் மைண்ட் செட். நீங்கள் போட்ட ஸ்ட்ரெனுவஸ் ஹார்ட் ஒர்க், நீங்கள் அந்த 3 மணி நேரத்தில் யூஸ் பண்ண அந்த ஸ்ட்ராட்டஜி, அது மூலிமா உங்களுக்கு கிடைச்ச அந்த மார்க்கை நீங்கள் அப்படியே வந்துட்டு வித் யோர் போத் ஹேண்ட்ஸ் யூ ஹாவ் டு வெல்கம் இட். இது எந்த ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் ரிசல்ட்ஸுக்கும் பொருந்தும், லைஃப்லேயுமே இது பொருந்தும். ஒரு முயற்சியை நீங்கள் போட்டு 100% பொட்டென்ஷியல் எஃபர்ட்டை கொடுத்து அந்த எஃபர்ட்டை கொடுத்த பிறகும் உங்களுக்கு ரிசல்ட் அப்படின்றது ஆப்போசிட்டாக வந்ததுன்னா, இல்லை ஒரு விதமான ஃப்ளாவோடு வந்துச்சு அப்படின்னா, யூ ஹாவ் நத்திங் டு கண்ட்ரோல் ஓவர் தேர். இட்ஸ் அன் அன்கண்ட்ரோலபிள் சிச்சுவேஷன். பிகாஸ் முயற்சி மட்டும்தான் உங்களுடையது, முடிவு கடவுளுடையது. ஸோ மை மெசேஜ், as much as simple as it could get, just own the results, because that's your result. Whatever efforts that you have put, whatever hard work that you have put, அதுக்குள்ள கிடைச்ச அந்த எஃபர்ட்லேருந்து கிடைச்ச அந்த ஒரு ஃப்ரூட் ஆஃப் லேபர், அண்ட் யூ ஹாவ் டு அக்செப்ட் தட் ஃப்ரூட் ஆஃப் லேபர். அண்ட் தட்ஸ் அந்த ஃப்ரூட் ஆஃப் லேபரை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேங்க. அந்த அக்செப்டன்ஸ் மென்டாலிட்டி இருந்துச்சுன்னா தட்ஸ் அ ஹியூஜ் பர்சனல் லீடர்ஷிப் ஸ்டைல். பட் காமன் சென்ஸ் திங்கிங்க்கு அப்புறம் வரலாம். இவ்வளோ கிடச்சிருக்கணும், அவ்வளோ கிடச்சிருக்கணும், எனக்கு இவ்வளோ மார்க் கிடச்சிருக்கணும், நான் இந்த மார்க்கை வச்சுக்கிட்டு நான் ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங்க்கு போக முடியாது, தமிழ்நாடு ஸ்டேட் கவுன்சிலிங்க்கு போக முடியாது அப்படின்ட்டு. பட் நீங்கள் நல்லா கவனிக்கணும், இந்த தடவை கட் ஆஃப் வந்துக்கிட்டு கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்காங்க. நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி இஸ் நாட் அ ஜோக். தே ஆர் வெரி வெரி ஷார்ப் அண்ட் தே நோ தட் திஸ் டைம் த கொஷின் பேப்பர் வாஸ் வெரி டஃப். அதனால் கட் ஆஃப் கம்மி பண்ணியிருக்காங்க. இதில் பிடிஎஸ்க்கும் எம்பிபிஎஸ்க்கும் கவர்மெண்ட் கோட்டா எத்தனை ஸ்டூடெண்ட்ஸுக்கு சீட்ஸ் கிடைக்குதுங்கிறது நம்மளுக்கு தெரியாது. பட் ஒரு நார்மலான நீட் 2023, 22, 21 நடந்த மாதிரி ஒரு நார்மலான நீட் எக்ஸாமினேஷனில் கொஷின் பேப்பர் ஓரளவுக்கு அக்செப்டடான கொஷின் பேப்பராக இருந்திருந்தால், இன்றைக்கி இந்த தடவை இருந்த மாதிரி டஃப்பாக இல்லாமல் இருந்திருந்தால், அதில் ஒரு 450 மார்க் 400 மார்க் நீங்கள் வாங்கினீங்கன்னா அது என்ன வேல்யூவேஷனோ அதோடைய சேம் வேல்யூ இந்த 2025 வாங்கின 200, 230, 250 ஆர் 300 அந்த ஸ்டூடெண்ட்ஸ் அந்த வேல்யூவேஷனுக்கு சமம். பிகாஸ் இட் வாஸ் அ டஃப் கைண்ட் ஆஃப் எ கொஷின் பேப்பர் செட்டிங். அண்ட் ஒரு நார்மல் நீட் கொஷின் பேப்பரில் நீங்கள் 450 வாங்கினா என்னவோ அதே மாதிரி தான் இந்த நீட்டில் நீங்கள் 300 வாங்கினா, ஒரு நார்மல் நீட்டில் வந்துக்கிட்டு நீங்கள் 300, 350 வாங்கியிருந்தால் எப்படியோ அதே மாதிரி தான் நீங்கள் இப்போ 220, 250 வாங்கியிருந்தீங்கன்னா. ஸோ இங்கே எதுவும் தப்பு நடக்கலை. நீங்கள் போட்டதுக்கான அந்த ரிசல்ட் அப்படிங்கிறது கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் இந்த 4 ரவுண்ட்ஸ் ஆஃப் கவுன்சிலிங்கில் ஆல் இண்டியா கவுன்சிலிங் அண்ட் நம்மளுடைய ஸ்டேட் கவுன்சிலிங் அப்படிங்கிறதுல எது உங்களுக்கு கிடைக்குமோ அது கண்டிப்பாக கிடைக்கும். There are people who have taken the willingness to go for a drop for a year. ஆல்ரெடி இந்த 22 லட்சத்தில் 10 லட்சம் அல்ல 11 லட்சம் ஸ்டூடெண்ட்ஸுடைய மார்க் மட்டும்தான் இப்போ நம்மளுக்கு விசிபிளாக தெரியுது. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு 100க்கு கீழே மார்க் வாங்கியிருக்காங்க. That's more than about 5 lakhs or 6 lakhs of students, which is very unfortunate. And they have already taken a drop of an year and they are going to appear for NEET 2026. That's strategy. But some students might be having the confusion. நான் சில வீடியோஸ்லாம் பார்க்கும்போது இந்த எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா,
அவங்க நீட்டை பற்றி பேசும்போது சில வீடியோஸ்லாம் பார்க்கும்போது அந்த கமெண்ட் செக்ஷனில் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் அவங்களுடைய தாக்கத்தை சொல்கிறத படித்தோன்னா தான் எனக்கு இந்த வீடியோ போடணுன்னே தோணுச்சு. யார் இதை பார்க்குறாங்கன்னு எனக்கு தெரியாது, பட் கட்டாயமாக வந்துக்கிட்டு ஏதோ ஒரு பேரண்ட் இதில் பார்த்தாங்கன்னா அவங்க வீட்டில் ஏதோ ஒரு யங்ஸ்டர் நீட் எழுதியிருந்தாங்கன்னா இந்த மெசேஜை கொண்டு போய் சேர்ப்பாங்க. அது எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஸோ யூ காட் டு ஓன் த ரிசல்ட். தட்ஸ் அ ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராட்டஜி. அக்செப்ட் த ரிசல்ட். தட்ஸ் அ ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராட்டஜி. செகண்ட் ஒன், இந்த மாதிரி ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷனில் நீங்கள் வந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் ஒரு இன்ட்ரின்சிக்கான ஃபேக்ட் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. என்னென்னா, there is a separate level of your brain which believes very strongly that you are much unique than the others. Not to offend the other students who are trying in other disciplines, ஆனால் நம்மளால் இந்த மாதிரி ஒரு பெரிய காம்படிஷனில் நம்ம ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறது தோன்றதே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பிரெயின் க்ரானிக்கல்ஸில் இருக்கக்கூடிய ஒரு அட்வான்டேஜ். அண்ட் அது எத்தனை பேர் அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்லி புரிய வைக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியாது. ஸோ த பாயிண்ட் ஹியர் இஸ், அந்த நம்பிக்கை அப்படிங்கிறத அப்படியே வச்சு ஆகஸ்ட் செப்டம்பர் வரைக்கும் இந்த ஒரு போராட்டம் நீடிக்கும். மெரிட் லிஸ்ட் அப்படிங்கிறது அடுத்த வாரம் தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மெரிட் லிஸ்ட்டுக்கு அப்புறம் கவுன்சிலிங் ப்ராசஸ் எல்லாம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட அட்லீஸ்ட் ஜூலை எண்டாவது ஆகும். லாஸ்ட் இயர் ஜூன் 4th நீட் ரிசல்ட் ரிலீஸ் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் ஆகஸ்ட் 14th அன்றைக்கி நடந்தது. ஸோ அண்டர்ஸ்டாண்டபிளி 2 மாதம் 10 நாட்கள் எடுத்துக்கிட்டாங்க கவுன்சிலிங் நடக்கிறதுக்கு. ஸோ தெர் இஸ் அ லாட் ஆஃப் டைம் இன் பிட்வீன். ஸோ இந்த தடவையும் நேற்று ஜூன் 14th ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இனி அது ரிசல்ட் வரதுக்கு எப்படி இருந்தாலும் ஜூலை ஆர் ஆகஸ்ட் அப்படிங்கிற மாதிரி ஆகும். அண்ட் திஸ் இஸ் அ ஒண்டர்ஃபுல் டைம். +2 முடித்த உடனேயே, போர்டு எக்ஸாமினேஷன் எழுதி முடித்த உடனே இமீடியட்டாக எக்கச்சக்கமான ஹார்ட் ஒர்க் போட்டிங்க. இப்போ உங்களுக்கு கொஞ்சம் டைம் கிடச்சிருக்கு. ஸோ திஸ் இஸ் த டைம் ஃபார் யூ டு என்ஜாய். ஸோ மை தேர்ட் மெசேஜ் ஹியர் இஸ், this is a wonderful quality time where you can enjoy. You can join a gym, you can take care of the fitness, you can read a lot of books, and the NEET, மெடிசன், பேராமெடிக்கல் அப்படிங்கிறதுலேருந்து கொஞ்சம் ஒரு பிரேக் எடுத்து கொஞ்சம் டீவியேட்டிவாக நீங்கள் யோசிக்கலாம். அந்த 2 மாதத்துக்கு you should freak out, you should enjoy, and you should really have the nice time, right? So இந்த மாதிரியெல்லாம் ஸ்ட்ராட்டஜிஸை சொல்கிறது வந்துக்கிட்டு எனக்கு ஈஸி, பட் அதை மேற்கொள்கிற அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான் அதோடைய வலி அப்படிங்கிறது தெரியும். ஸோ இந்த இடத்துல வலி அப்படிங்கிறது ஒன்றுமே இல்லைங்கிறது தான் என்னுடைய கருத்து. பிகாஸ் நான் வந்து ஒரு காலேஜில் பிளேஸ்மெண்ட் ட்ரெயினராக வேலை செய்யும்போது அதில் அப்போ வந்து கேம்பஸ் பிளேஸ்மெண்ட் ஏரா, ஐம் ஸ்பீக்கிங் அபவுட் 2003, 2004. அந்த டைமில் கம்பெனிஸ் வந்துக்கிட்டு காலேஜில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எடுப்பாங்க. அப்போது ஃபர்ஸ்ட் கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட்லேயே ப்ளேஸ் ஆகிற ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு ரகம். கிட்டத்தட்ட 14-15 பிளேஸ்மெண்ட்ஸ் கொண்டு வருவார் எங்களுடைய பிளேஸ்மெண்ட் ஆஃபீஸர் அண்ட் த காலேஜுடைய பிரின்சிபல். ரொம்ப ஹார்ட் ஒர்க் போட்டு நிறைய கம்பெனிஸை கொண்டு வருவாங்க. அப்போ பார்த்திங்கன்னா 14-15 கம்பெனிஸ்லேயுமே ஃபெயிலான ஸ்டூடெண்ட்ஸையும் நான் பார்த்துருக்கேன். ஸோ 16வது கம்பெனியில் இந்த நீட் கவுன்சிலிங்கில் 4th ரவுண்டுன்னு ஒன்று இருக்குது பார்த்திங்கன்னா, ஸ்ட்ரே ரவுண்ட். அந்த மாதிரி 16வது 17வது கம்பெனி ஸ்ட்ரே ரவுண்ட் அப்படிங்கிற மாதிரி அந்த கம்பெனிஸ் வர்றதில் கடைசியில் அப்படி லாஸ்ட் பாலில் 6 அடிக்கிற மாதிரி பிளேஸ் ஆகிற ஸ்டூடெண்ட்ஸை நான் பார்த்துருக்கேன். ஸோ தேர் ஆர் 2 segments ஆஃப் பீப்புள். இதில் என்னென்னா, ஃபர்ஸ்ட் டே 1 கம்பெனியில் பிளேஸ் ஆகிற அந்த ஸ்டூடெண்ட் ஒன்று, இன்னொன்று 16th கம்பெனி 17th கம்பெனி அவர் பிளேஸ்மெண்ட்டை க்ளோஸ் பண்ணும்போது பிளேஸ் ஆகிற அந்த ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறது ஒன்று ஆகும். இவங்க 2 பேரையுமே நான் பார்த்துருக்கேன். அந்த ஃபர்ஸ்ட் டேயில் பிளேஸ் ஆகிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு சந்தோஷப்படலாம் அப்படிங்கும்போது இந்த பக்கம் ஒரு 50 பேர்த்துக்கு பிளேஸ்மெண்ட்டே கிடச்சிருக்காது. அவங்களுக்கு வருத்தப்படுறதா இவங்களுக்கு சந்தோஷப்படுறதான்னு தெரியாது, ரைட்? ஸோ இதில் நான் என்ன ஒரு அனலாகி சொல்ல வரேன்னா, இந்த ஃபர்ஸ்ட் கம்பெனியில் பிளேஸ் ஆனவங்க எல்லோரும் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு நம்ம இங்கே ப்ளேம் பண்ணிட முடியாது. 17th கம்பெனியில் பிளேஸ் ஆனவங்க எல்லாருமே ஃபெயிலியர்ஸ் அப்படிங்கிறத ப்ளேம் பண்ணிட முடியாது. A good news now, but sufferings later. Suffering now, good news later அப்படிங்கிற மாதிரி தான் வாழ்க்கை போகும். இட்ஸ் அ ட்ரேட் ஆஃப். நம்ம இப்போ மார்க் கம்மியாக வாங்குறவங்களுக்கு மேபி சஃபரிங் நவ், ரைட்? God has got a different message. We never know what is the algorithm of God, but enjoy later அப்படிங்கிற மாதிரி கூட இருக்கலாம், ரைட்? ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் ஃப்யூச்சரிஸ்டிக்காக யோசிக்கும் போது மனசு கொஞ்சம் நல்லா ஃபீல் ஆகும். ஸோ இது நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு நம்ம சொல்லணும். ஆனால் இதில் ஒரு மிகப்பெரிய சேலஞ்ச் என்னன்னு சொல்லி கேட்டால், ஜென்சி ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த மாதிரி சில பிரின்சிபல்ஸ்லாம் நம்ம சொல்லும்போது அது புரியாது அவங்களுக்கு. ஏன்னா நம்ம பார்த்துருப்போம், அந்த அனுபவத்தில் அவங்ககிட்ட சொல்லுவோம். பட் இந்த இடத்துல ஒரு பேரடாக்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டால், எங்கள் பெயினை நீங்கள் பார்த்தது இல்லை, அதனால் நீங்கள் ஈஸியாக பேசிடுவீங்க, எங்களுக்கு தான் அந்த வழி தெரியும்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க. ஃபேக்ட், வி காட் டு அக்செப்ட் தேட் அண்ட் வி ஜஸ்ட் கான்ட் ப்ளேம் தம். ஆனாலும் சொல்ல வேண்டியது நம்மளுடைய கடமை, சொல்லித்தான் ஆகும்.
ரைட்? ஸோ டோன்ட் ஹெசிடேட். ஜெனரேஷன் கேப் இருக்குங்கிறதுக்காக சொல்லாமல் விட்டுறாதீங்க இந்த மாதிரி விஷயங்களை. ரைட்? அதே மாதிரி மை நெக்ஸ்ட் ரேண்டமாக தோணுதுங்க நான் பேசிகிட்டு இருக்கேன். மை நெக்ஸ்ட் சொல்யூஷன் இஸ் பேசிக்கலி ஒரு கேள்வி கேட்பாங்க, நீட் எழுதுறீங்களா? ரைட், ஓகே, வேறு என்ன கோல் வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்பாங்க. அந்த மாதிரி கேள்வி கேட்கும்போது எனக்கு அது கொஞ்சம் வேடிக்கையாக இருக்கும். எம்பிபிஎஸ் அல்லது பிடிஎஸ் படிக்கணுன்னு அந்த யங்ஸ்டர் விரும்புகிறாங்க. வேறு ஏதாவது ஒரு செகண்டரி கோல் வச்சுக்கோங்கன்னு சொல்லி சில பேர் அட்வைஸ் பண்ணுவாங்க. இசி கோல் செட்டிங் அண்ட் ட்ரீம் அப்படிங்கிறது இட் இஸ் நாட் லைக் கோயிங் ஃபார் அன் எக்ஸ்ட்ரா பீஸ் ஆர் கோயிங் ஃபார் அ பேக்கப். அந்த குழந்தைக்கு அந்த ட்ரீம் அப்படிங்கிறது டாக்டர் ஆகணும் அப்படின்னா அதுதான் ட்ரீம். அது டாக்டர் ஆகிறதுக்கு ஒரு வேளை முடியல அப்படின்னா இன்ஜினியரிங் அப்படிங்கிறது பேக்கப் ட்ரீமாக இருக்க முடியாது. ஆப்பிள்ஸ் அண்ட் ஆரஞ்சஸ், ரைட்? ஸோ அப்படி பெரியவங்க சொல்லாமல் இருக்கிறது நல்லதுன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஓகே, பேக்கப் வித் சப்போர்ட். ஓகே, இந்த வருஷம் நீ எழுதலையா, உனக்கு பிடிக்கலையா கவுன்சிலிங் அப்ளை பண்ணுறது, அடுத்த வருஷம் எழுது, ஐ வில் சடன்லி சப்போர்ட் யுவர் ட்ரீம் அப்படின்ட்டு. அந்த ட்ராப் அவுட் எடுக்கிறதுமே 2 வருஷத்துக்கு மேலே ஐ டோன்ட் திங்க் இட்ஸ் அ குட் ஐடியா. ரைட்? ஸோ இந்த வருஷம் நீட்டில் எனக்கு சரியாக ரிசல்ட் வரல, நான் இன்னொரு வருஷம் ட்ராப் எடுத்து எழுதுறேன் அப்படின்னா ஃபைன். செகண்ட் இயர் ட்ராப் எடுத்து எழுதுறேன் அப்படின்னா ஃபைன். 26 அப்பியர் ஆகுங்க, சூப்பர். 27 அப்பியர் ஆகுறீங்க, ஓகே ஃபைன். பட் 28, 29 ஐ டோன்ட் திங்க் இட்ஸ் அ குட் ஐடியா. 2 வருஷத்துக்கு மேலே நீட். இது வந்து யூபிஎஸ்சி ஆர் டிஎன்பிஎஸ்சி சர்வீஸ் எக்ஸாமினேஷன் கிடையாது. ஏஜ் பார் ஆகிற வரைக்கும் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கிறது. நோ, that's a different story altogether. ஸோ கம்மிங் பேக், ஆல்டர்னேட்டிவ் ட்ரீம் என்னன்ட்டு குழந்தைகிட்ட நம்ம புகுத்தாமல் இருக்கிறது நல்லது. அது நம்மளுக்கு வேணால் யூஸ் ஆகும். இப்போ நம்ம ஆக்குபேஷனில் நம்ம ஒழுங்காக பண்ணலன்னா மிடில் ஏஜில் வேறு ஆக்குபேஷனை தேடி போகலாம், இல்லை புதுசாக ஏதாவது ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம். ஆல்டர்னேட்டிவ் பேக்கப் மல்டிபிள் ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் இன்கம் அப்படிங்கிறதுக்காக நம்ம எஃபர்ட்ஸ் எல்லாம் வேணால் எடுக்கலாம். பட் நாட் ஃபார் த யங்ஸ்டர்ஸ். பட் இங்கே யங்ஸ்டர்ஸுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, ஃபென்டாஸ்டிக். இஃப் யூ வாண்ட் டு பிகம் அ டாக்டர், ஸ்டே வித் த ட்ரீம், ஃபீட் த ட்ரீம், மேக் த ட்ரீம் அ மான்ஸ்டர். அண்ட் அங்கங்கே அடிகள் படும், அங்கங்கே வந்து பயங்கள் அப்படிங்கிறது வரும். அந்த பயம் அப்படிங்கிறதெல்லாம் மீறி அந்த ட்ரீமுக்கு ஃபீடிங் கொடுத்துக்கிட்டே இருக்கு. கீப் ஃபீடிங் த ட்ரீம் அண்ட் மேக் த ட்ரீம் பிகம் அ மான்ஸ்டர். அந்த ட்ரீம் ஷுட் நாட் கெட் கம்ப்ளீட்லி லேம். அது உங்கள் கையில் தான் இருக்குது. பிகாஸ் இது எல்லாத்துக்கும் மேலே ஒரு கட்டத்தில் யூ டோன்ட் கெட் வாட் யூ டிசையர், யூ கெட் ஒன்லி வாட் யூ டிசர்வ் அப்படின்னு ஒன்று இருக்குது. நம்ம ஆசைப்படுறது நம்மளுக்கு வாழ்க்கையில் கிடைக்காது, ஆனால் நம்மளுக்கு எது தகுதியாக இருக்கோ அது நம்மளுக்கு கட்டாயம் கிடைக்கும்னு ஒரு பிலீஃப் இருக்குது. ஸோ அதையும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிறது நல்லது. ஸோ டோன்ட் கிவ் அப் ஆன் த ட்ரீம், பட் ஆல்சோ அண்டர்ஸ்டாண்ட் தட் யூ வில் கெட் ஒன்லி வாட் யூ டிசர்வ். God doesn't give you what you desire. So expect the best and prepare for the worst அப்படின்ற மாதிரி ஒரு மனப்பான்மை இருந்தால் கண்டிப்பாக மனசை சந்தோஷமாக நம்ம வச்சுக்க முடியும். ஸோ இந்த செல்ஃப் இமேஜ், உங்களை பற்றி நீங்கள் என்ன செல்ஃப் இமேஜ் அப்படின்னு நீங்கள் வச்சுக்கணுன்ட்டு நான் சாஃப்ட் ஸ்கில்ஸ் ட்ரைனிங்கில் ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்கிறது உண்டு. அந்த செல்ஃப் இமேஜில் இந்த குழந்தைகள்லாம் அவங்கள ஒரு டாக்டராக பார்த்து ஒரு செல்ஃப் இமேஜாக வச்சுருக்காங்க. இப்போ ஸ்கூலில் படிக்கிற 8th grade, 9th grade, 7th grade, 6th, 5th கிரேடில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸும் 6-7 வருஷம் கழித்து அவங்கள ஒரு டாக்டராக இப்போ சித்தரித்து வச்சுருக்காங்கன்னா தட்ஸ் அ பியூட்டிஃபுல் செல்ஃப் இமேஜ் போர்ட்ரேயல். இந்த சர்க்கஸில் மாயக்கண்ணாடிகள் இருக்கும் தெரியுமா? ஒன்றில் நீங்கள் ரொம்ப ஹைட்டாக தெரிவிங்க, ஒன்றில் நீங்கள் குண்டாக தெரிவிங்க, ஒன்றில் நீங்கள் வளைஞ்சு நெளிஞ்சு தெரிவிங்க. ஸோ அது மாதிரி செல்ஃப் இமேஜ், நம்மளை பற்றி வச்சுருக்கிற செல்ஃப் இமேஜ் வித்தியாசமாக இருந்துச்சுன்னா நம்ம வாழ்க்கை ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ உங்கள் செல்ஃப் இமேஜ் அப்படிங்கிறத நீங்கள் எப்படி வச்சுக்கிறீங்க அப்படின்றது மட்டும்தான் இங்கே முக்கியம். நீங்கள் கருப்பாக இருக்கீங்க, குண்டாக இருக்கீங்க, ஒல்லியாக இருக்கீங்க, நீங்கள் விகாரமாக இருக்கீங்க அப்படின்ற மாதிரிலாம் மற்றவங்க விமர்சனம் பண்ணுறது அப்படின்றது வேறு. பட் அப்படி விமர்சனங்கள் வந்தாலும் பாடி ஷேமிங் அண்ட் யுவர் சைக்கலாஜிக்கல் ஷேமிங் அப்படிங்கிறதெல்லாம் இருந்தாலும் நீங்கள் உங்கள் மைண்டில் உங்களை நீங்கள் எப்படி நினச்சிக்கிட்டு இருக்கீங்கிறத மட்டும்தான் நிதர்சனமான உண்மை. அதுக்கு பேர் தான் ப்ராப்பர் க்ரூம்டு செல்ஃப் இமேஜ். அந்த செல்ஃப் இமேஜ் வந்து ஒரு டாக்டர்னு நீங்கள் முடிவு பண்ணி அதை அழகாக டிசைன் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா யாருக்காகவும் அதை டெஃபினட்டாக விட்டு கொடுக்காதீங்க. ஓகே, ரெஸ்பெக்டிவ் ஆஃப் த நம்பர் ஆஃப் நீட் ரிலேட்டட் செட்பேக்ஸ், டோன்ட் கிவ் இட் அப், ரைட்? ஸோ கீப் த செல்ஃப் இமேஜ் ஆல்வேஸ் ப்ராப்பர். ஸோ இந்த மாதிரி மனசுக்கு தோணுன சில விஷயங்களை இந்த லைவில் எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு. நான் ரொம்ப நாள் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருக்கிற என்னுடைய ஸ்டூடெண்ட் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கார். அவர் பேர் மிஸ்டர் மணிகண்ட ராஜேஷ். அவர் இங்கே இருக்கிற ஒரு காலேஜில் 2006 அந்த டைமில் வந்து இன்ஜினியரிங் முடித்தார்.
இப்போது அவர் வந்து coconest அப்படின்னு சொல்லி ஒரு ஃபெசிலிட்டிக்கு ஓனர். இஸ் அன் ஆண்டர்ப்ரினர், இன்ஜினியரிங் கிராஜுவேட் தான், பட் ஹீ இஸ் அன் ஆண்டர்ப்ரினர். பட் ட்ரீமை பற்றிலாம் நம்ம பேசிகிட்டு இருந்தோம் பார்த்தீங்களா. ஸோ இந்த இடத்துல நான் அவரை பற்றி சொல்லணும். இன்னும் ஒரு 2 to 3 டேஸில் அவருடைய கோகோனஸ்ட் ஃபெசிலிட்டியில் நான் போய் அவரை மீட் பண்ண போகிறேன். இன்வைட் பண்ணியிருக்காரு ஒரு முக்கியமான விஷயத்துக்காக. When he was a student, he was really very interesting person. அந்த யங்ஸ்டர்ஸ்க்கு இருக்கக்கூடிய அந்த விகர் அப்படிங்கிறது அவருக்கு இருந்துச்சு, கொஞ்சம் விளையாடுத்தனம் இருந்துச்சு. ஐம் ஸ்பீக்கிங் அபவுட் 2003-2004 when he was a third year or second year engineering student. பட் இப்போ அவர் வளர்ந்துருக்கிற விதம் அப்படிங்கிறது வந்து ப்ரைட், பெருமை அப்படிங்கிறதுல ரொம்ப சாதாரண வார்த்தை என்னை பொறுத்த வரைக்கும். ஐ எம் மோர் தேன் ப்ரவுட் டு see his growth. he is really wonderful. ரியல் எஸ்டேட் இண்டஸ்ட்ரியில் ரொம்ப நல்லா பண்ணிகிட்ருக்கார். இங்கே நான் என்னுடைய ஸ்டூடெண்ட் ஃப்ரெண்ட் மணிகண்ட ராஜேஷ் நான் ஏன் சொல்கிறேன்னா, அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் திஸ் யங் மேன் changed and transformed his self-image to a maximized level. தீபக் சோப்ரா ஒரு புக்கில் சொல்லியிருப்பார், நம்மளுடைய ஆரா அப்படிங்கிறது வந்து நம்ம எந்த அளவுக்கு நம்ம செல்ஃப் இமேஜை ஷேப் பண்ணி வைக்கிறோமோ அவ்வளோ ஆரா நம்மக்கிட்ட அப்படியே பகிரங்கமாக இருக்கும்னு அவர் சொல்லுவார். அந்த மாதிரி திஸ் யங் மேன் சேஞ்ச்ட் ஹிஸ் செல்ஃப் இமேஜ் and he has a great aura and law of attraction believer, spirituality believer. அவர் யங் ஸ்டேஜில் அவரை நான் பார்த்ததுக்கும் இப்போ அவரை வந்துக்கிட்டு நல்ல க்ரோன் பிஸ்னஸ் மேனாக பார்க்குறதுக்கும் எவ்வளோ வித்தியாசம். ஆனால் தன்னுடைய ட்ரீம் அப்போது ஒரு கொலாப்ஸ்டாக, ஒரு பிசாராக, ஒரு பிளர்டு விஷனாக தான் இருந்துச்சு அவர் யங்ஸ்டராக இருக்கும்போது. பட் ரைட் நவ் ஹி ஹேஸ் காட் அ வண்டர்ஃபுல் ட்ரீம், கன்ஃபைன்ட், ரிஃபைன்ட் அண்ட் ப்ராப்பர்லி எஸ்டாப்ளிஷ்ட். ஸோ அந்த மாதிரி இப்போ இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ், அவர் 2003-2004 இருந்த ஒரு யங்ஸ்டராக இவ்வளோ அச்சீவ் பண்ணியிருக்கும்போது இப்போ ஜெனரேஷன் ஜீல இருக்கிற யங்ஸ்டர்ஸ் இன்னுமே நிறைய அச்சீவ் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோவில் நான் அப்படியே சும்மா அன்கிளாசிஃபைடாக சொல்லியிருக்கிற விஷயத்தெல்லாம் கொஞ்சம் யோசிங்க. ஆனால் இதில் எல்லாத்தையும் ஹைலைட்டாக எடுத்து ஒரு விஷயத்தை சொல்லி முடிக்கணும் அப்படின்னா ஐ வில் ஃபினிஷ் அப் வித் ஒன் மெசேஜ். தட் இஸ், நீங்கள் செஞ்ச ஹார்ட் ஒர்க்குக்கு கிடைக்கிற ரிசல்ட் உங்களுடையது. அதை நீங்கள் எம்ப்ரேஸ் பண்ணி own it and accept it with grace and happiness. அதை நீங்கள் பண்ணலன்னா யார் பண்ணுவா, ரைட்? ஸோ have that mentality. Thank you so much. This is Manikandan Sundaresan, rest in peace. Jai Hind.